குர்ஆன்ல ஒரு வேத வசனம் வருகிறது வாசகி ரிஃபாய் தஸ்கீர். இந்த வேதத்தில அல்லாஹ்விடம் இருந்து வேற யாருக்கிட்டையும் இருந்து வந்திருந்தா இதில் முரண்பாடை கண்டிருப்பீர்கள். வருதுவா? அதாவது அல்லாஹ் அல்லாத யாருக்கிட்டையாவது இருந்து இது வந்திருந்தா அதுல முரண்பாட நீங்க கண்டிருப்பீங்க. அதனால வேதத்தில முரண்பாடான எந்த வசனமும் இல்ல. அது எப்படி வருதுண்டா சஜா? 4:82 இருங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. இந்த குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டாம். இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அதான் வசனம் என்ன? ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இது பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அது பல தவறுகளையும் முரண்பாடுகளையும் அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்ப வேதத்திலே எந்த தவறும் எந்த முரண்பாடும் இல்லதானே? அப்ப எல்லா இலாகையும் அவர் ஒரு இலாக ஆக்கி விட்டாரா என்கிற அந்த வசனத்துல என்ன தவறு இருக்கு, என்ன முரண்பாடு இருக்கு? ஒரு முரண்பாடும் இல்லையே. அப்ப எல்லா இலாகும் இருக்கு. அப்ப எல்லா இலாகுகளும் ஒரே இலாக நாம ஏத்துக்கிட்டதால தானே அந்த வசனத்தை சொன்னான். அந்த வசனத்தை சொன்னது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால். அப்ப அல்லாஹ் சொல்லலையேண்டா, அவனுக்கு அந்த சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லையேண்டா, அது இந்த வேதத்துல வரலாமா? அப்ப சிருட்டிகள் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? முரண் இல்ல, நீங்க முரணடுக்க கூடாது. முரணடுத்தீங்களா வேதத்தை முரணக்கான்றீங்க, தவறா காண்றீங்க. வேதத்தை அல்லாஹ் சொல்ற, நீங்க முரணாவும் காணாதங்க, முரண்பாடையும் எடுக்காது. ஆனா அவன் ஆழ்ந்து சிந்திக்க சொல்றான். இந்த வசனத்திலையும் அவர்கள் என்ற ஒரு கடைசியில வருகிறது. இந்த வசனத்தை எடுத்திருந்தான அதை விட்டு இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய வசனமாக எடுத்திருந்தான அவர்கள் என்று சுட்டி காட்டுறது. அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்ப அவர்கள் என்று பலதைத்தான சுட்டி காட்டுது. அப்ப அல்லாஹ்க்கு அவர்கள் தெரியுது. அவர்கள் என்று சொல்லி சிருட்டிகள் என்று சொல்லி எல்லா இலாகையும் எல்லா சிருட்டிகளையும் வந்து எல்லாத்தையும் சிருட்டிகள் என்று பன்மையாக ஒரே சிருட்டி ஆக்கி விட்டாரா என்கிற அந்த இடத்தில இருந்தும், அந்த நிலையில இருந்தும் அந்த சொல்லப்பட்ட வசனத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று அவன் சொல்றானா இல்லையா? நீங்க அப்படி நான் சொன்னதை நீங்க என்ன செஞ்சாங்க? முரணா சிந்திக்காங்க, ஆழ்ந்து சிந்திங்க. நீங்க நான் ஏன் அப்படி அங்க நின்றுகிட்டே அப்படி சொன்னேன்? இல்ல, நான் அதை சொன்னவனே சொல்றேன். சொன்னவன் அவன் தானே. இல்லாம எப்படி அந்த சொல்ல வேதத்தில கொண்டாந்து அது என்னுடைய சொல்தான், நீங்க வேறொரு ஆள்கிட்ட இருந்து வந்ததாக நீங்க எண்ணாதங்க. வேறொரு ஆளுகிட்ட இருந்து வந்திருந்தா நீங்க இதுல முரண்பாடை கண்டிருப்பீங்க என்றா, அப்ப எல்லா இலாகையும் அவர் ஒரு இலாகா ஆக்கி விட்டாரா என்று கேட்டது, இல்லாட்டி கேட்க வச்சது யாரா இருக்கும்? வேதத்தின்படி. பௌதிகத்தில அபூஜஹில தெரிஞ்சிருக்கான். எங்க பார்த்தாலும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்குதான். பௌதிகமா தெரியாத ஒரு ஒப்பந்தம் இருக்கு.
அப்ப அபூஜையிலுங்கிற அந்த திரையில இருந்து எல்லா இலாகையும் ஒரே இலாக இவர் ஆக்கி விட்டாரா என்று கேட்க வச்சிருக்கானா அபூஜையில் கேட்டிருக்கானா? வச்சிருக்கான். கேட்டிருக்கான். ஏண்டா அவர் கேட்கறா இவர் ஒன்று செல்ல போய் தானே அவர் கேட்டு இவரே அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று ஒரு இலாகத்தான் கலிமாவுல சொன்னார். அல்லாவை தவிர சிருட்டிகள் இல்லை என்று இவர் சொல்லலையே. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவுல ஒரு இலாகு தானே வருகுது. லா இலாஹ லா ஆலிஹத்தை இல்லல்லாஹ்ன்றவர் சொல்லலையே. அப்ப இங்க மக்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு அபூஜையில் பார்க்கறதுக்கு சிருட்டிகளை இருக்கி. அப்ப இவர் என்ன சிருட்டி இல்லைன்னு ஒருமையில சொல்றார். அப்ப இது எல்லாத்தையும் ஒரு இலாகா ஆக்கி இவர் இல்லை என்று சொல்றாரா? இது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி இல்லை என்று சொல்றாரா என்றுதான் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கான் கேட்டிருக்கான். அப்படி கேட்டவன் யாரு? இப்ப அப்படி எல்லா இலாகும் இருக்கிறதாக கண்டவன் யாரு? எல்லா இலாகும் இருக்கிறதாக கண்டு அந்த சொல்ல வெளிப்படுத்தினவன் யாரு? அப்ப வேதம் இருக்கே, வேதத்தில இருக்கு. அதான் நான் சொல்றேன். நீங்க அப்படி என்ன அதுல எப்படி முரண்பாட காணுவீங்க? எப்படி அதை தவறா எடுப்பீங்க? அதனால நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. மேலோட்டமா பார்க்காம அபூஜையில் என்று சொல்லி அந்த மக்கள் என்று சொல்லி என்ன காண்போனுக்கு வருகுதா முகமது கனி? மேலோட்டமா பார்க்காம அந்த ஒரு இலாக இருக்கே, அதானே எல்லா இலாகவும் தெரியுது. ஒரு இலாகண்டி இருக்கிறது தானே எல்லா இலாகவும் தெரியுது. அப்ப எல்லா இலாகவும் தெரிகிற அந்த நிலையில மேலோட்டமாக மேல்வாரியாக பௌதீகமாக பார்க்காம கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஆழ்ந்து சிந்திங்க, கவனிங்க. அப்பலா எத்த தப்பர் உடல் குர்ஆன் என்று இருக்கு. சிந்திங்க, ரெண்டையும் எடுங்களும் பிரச்சனை இல்லை. அப்ப மொத்தத்தில் இன்னைக்கு ஆழ்ந்து கவனிங்க என்று சொன்னத காண்போனா இருங்க என்று சொன்ன மாதிரி இல்லையா? திக்ரில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். அப்ப ஆழ்ந்து கவனிங்க. ஆழ்ந்து கவனிக்கக்குள்ள மேலோட்டமாக இந்த வெளிப்படையாக பௌதீகமாக தெரிகிறது என்ன செய்யாதுங்க, அதை மேலோட்டமாடுங்க, கவனிக்காதுங்க. கவனிங்க, இதை ஆழ்ந்து கவனிங்க. அப்ப ஆழ்ந்து கவனித்தோடனே இப்ப அதையும் யாரு சொல்றா இன்னைக்கு நின்றுகிட்டு? அப்ப இப்பதானே வேதம் அல்லாஹ் அல்லாத ஒருவர்கிட்ட இருந்து வரல. வேதத்துல வார எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த பேச்சுத்தான் ரெண்டு வரும், ரெண்டு எடுக்கலாம். இல்லாட்டி முரண்பாடும் தவறும் இருக்கும். இப்ப அது அப்படி மக்கள் கேட்டது அது முரணே, அது தவறு, அப்படி கேட்டிருக்க கூடாது என்கிற வாதம் இன்னைக்கு வைக்கிற வாதம். அது அல்லாதவரிடம் அப்ப வேறு காண்றவர்கிட்ட மேல்வாரியா நிக்கிறவர்கிட்ட பௌதீகத்தை பார்த்து வேறென்று சொல்லி நின்று அந்த மக்கள் ஐனைக்கு கூறினது, ஐனைக்கு சொன்னது ஒரு முரண்பட்ட விஷயம். இப்ப இவரு அதுக்கு பதில் செல்லாம நபி என்ன சொல்றாங்க, ரசூல் ஐனைக்கு என்ன என்று சொல்றாங்க, உங்களுடைய இலாகி ஒரு இலாக. அவரு மாறிய எல்லாத்தையும் நான் ஒரு இலாக என்று செல்லல. இருக்கிறதே என்ன ஒரு இலாகு தான். அப்ப கலிமால வந்து இருக்கிற இலாகு என்ன? இவரை உங்களுடைய இலாகு ஒரு இலாகு என்று சொன்ன அந்த இலாகா? இல்ல எல்லா இலாகும் என்று சொன்ன அந்த அதுல வார ஒரு இலாகா? சிருட்டிங்கிறதுக்குள்ள நிக்கும். அப்ப எல்லா இலாகும் என்று சொன்ன அதை அவரு கவனிக்கையும் இல்லை, அதுக்கு அவர் பதில் சொல்லியும் இல்லை. ஏனென்றா எல்லா இலாகும் என்று ஒரு இலாகு இல்லை, சிருட்டிகள் இல்லை. அவர்கிட்ட சிருட்டியா இருக்கிற எல்லாம் எதில இருக்கின்ற அவர் ஆழ்ந்து கவனிக்காரு? சிருட்டி இல்லை, ஏகத்தில. அப்ப அவர் உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் என்று சொல்ற அந்த இலாகு எப்படி இருக்கு? ஏகமா தான். அது ஏகமா இருக்கு. ஏன் அல்லாஹ் இருக்கிற இருப்பு அது
அதைத்தான் அவன் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைன்னு செல்ல வந்தான். இல்லாட்டி அல்லாஹ் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பானே. அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைன்னு செல்ல வந்தான். சிருட்டி என்கிற இருப்புல அவன் ஏகமா இருக்கிற அதை நிலப்படுத்த, அதை உறுதிப்படுத்த, அந்த இருப்புல இருந்து அதை உணர்றதான் அவன் தனிப்படுத்த நாடினது. அப்ப இவரும் சரியா தான் சொல்றாரு. உங்களோட இலாகெல்லாம் ஒரே இலாக, எல்லா இலாகையும் ஒரே இலாக ஆக்கி விட்டாரா என்று அவர்களும் பிள்ளையாவ சொல்றாங்க. என்ன மோமட்கன் பிள்ளையாவ சொல்றாங்க. பிள்ளை என்று சொன்னா, முரண் என்று சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? முரணாக, தவறாக, பிள்ளையாக என்று வரும். முரண்பட்டதா வரும். அப்ப அதுவும் சரியாதான் சொல்லியிருக்கான். அப்ப சிருட்டி என்று ஒன்று இருந்தா அது என்னையா இருக்கும்? ஏகமா சிருட்டி ஒன்று இருந்தால் ஏகமா இருந்தா அந்த ஏகமா இருக்கிற நிலை எப்படி தெரியும்? எல்லாமாகயா ஏகமா இருக்கிற நிலையும் தெரியணுமா தம்பி? சரி, அப்படி தெரிகிறது எப்படி தெரியும்? எல்லாமாகயா ஒரு எல்லாமா தானே தெரியும். அகதென்ற அர்த்தம் என்ன? அனைத்துமாய் இருப்பதே அறிவீரும். அப்ப அப்ப அவன் சொன்ன சரிவா? இதான் வேதம். அப்ப இவர் நின்றுக்கிட்டு அவரு நின்றுக்கிட்டு சரியா, இவர் உடன்பாடா நின்று அவர் எதிர்மறையா நின்று என்ன செஞ்சிருக்கார்? அவனை உறுதிப்படுத்திக்க விளங்குதா? அப்ப அவன் சிருட்டியாவும் இருக்கான், சிருட்டி கர்த்தாவும் இருக்கான். சிருட்டிகளாவும் இருக்கானு. முதலாவது ஒஸ்தாதி சொல்றாங்க சிருட்டியும் உண்டு. முதல் சொல்றா இத சிருட்டியும் உண்டு. அடுத்தது சிருட்டி கர்த்தாவாகிய நானும் உண்டு. அப்ப சிருட்டிகளாக தெரிகிற யாரு? சிருட்டி கர்த்தா. அவன் தானே இங்க ஏகம். அப்ப இன்னைக்கு சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெரியும். சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும். சித்தம் உண்மையில் நிலை கொள்ளும். அப்ப சிருட்டிக்கு ஒரு உண்மை இருக்கு. அது என்ன? அந்த சிருட்டிக்குரிய உண்மை என்ன? அது உண்மை என்று வந்துட்டா அது கட்டுண்ட நிலையா ஏக நிலையா? ஏக. அப்ப சிருட்டியின் உண்மை என்ன? ஏகமா இருக்கிறது. சிந்தித்து தெளியட்டான். சிந்தித்து தெளிஞ்சா சித்தம் என்ற அறிவு உண்மையில நிலை கொள்ளுமா? எந்த அறிவு? எதை சிந்திச்சோம்? சிருட்டியே. அப்ப அவன் என்னையா இழிப்பான்? இப்ப சிருட்டி கர்த்தாவும் இருப்பான். இப்ப சிருட்டிய கர்த்தாவாக இருக்கிற நிலை தெரியுதா? சிருட்டியா இருக்கிற நிலை தெரியுதா? இன்னைக்கு சிருட்டி கர்த்தாவா இருக்கிற நிலை தானே. அதுதான் அவர் கேட்டவுடன் அவர் சொன்னாரு, எல்லாம் ஒரு இலாகுதான். அவர் எல்லாம் என்று செல்லாம உங்களுடைய இலாகு ஒரே இலாகுதான். ஒரு இலாகுதான். ஒரு சிருட்டி இருந்தா அந்த நிலையில என்னை மிதிக்கும். சிருட்டி கர்த்தாவும் இருக்கும். சிருட்டிகள் இருக்கும். சிருட்டிகள் இருக்கும். அப்ப அந்த சிருட்டிகளாக இருக்கிறது தெரிய வந்தவுடன் நான் என்ன நடக்குது? மறதி வருகுது, மகிழ்ச்சி வருகுது, மௌட்டிகம் வருகுது, பகுமு வருகுது. எல்லாம் ஐநைக்குத்தான் வருகுது. வந்து அந்த சிருட்டிகளாக இருக்கிற நிலைய நான் இருக்கிறேன் என்று எடுக்கிறதுக்கு, நான் இருக்கிற நிலைதான் என்று உணர்றதுக்கு கொடுவதில்லை. அப்ப சிருட்டிங்கிற சூரத்துல இருந்து போடுற தஜல்லி விளங்குதா? இப்ப விளங்குதா? சஹி.
இதான் இருப்பு நிலை என்ன? இருப்பு நிலையில இருந்துகிட்டு இருப்ப தேடினா என்ன விளக்கம் தார. இப்ப இருக்கிறதே இருப்பு நிலை. இப்ப என்னதை தேடிட்டீங்க? அப்போ ஒரு இடிப்பு நிலை வேணும் பண்ணுவா. அந்த ஒரு இடிப்பு நிலையை எடுத்தாச்சுவா. அப்ப எவ்வளவு காலம் போயிருக்கோம் அந்த ஒரு இந்த இடிப்பு நிலையை எடுக்கிறது? வருஷம் போயிருக்கும். ஏதோ வருஷம் பண்ணி சொல்றேன். யாரு கணக்கு பாக்குற? எங்க இடிக்க அந்த கணக்கு? அப்ப தங்கமாகவே இருந்தாத்தான் என்ன, இல்லாம விட்டாத்தான் என்ன தம்பி? அப்ப அது ஒரு காப்பு, ஒரு மாலை, ஒரு மின்னி என்கிற ஒரு சூரத்தில, ஒரு உருவத்தில ஒரு இடிப்பை வச்சிருக்கணும்பா. அப்பதானே இடிப்பு. அப்ப அது கட்டுண்ட நிலை என்று சொல்லி ஏன் எடுக்கும்? அந்த இடிப்பு நிலையை எடுத்தாலும் தங்கமாக இருக்கா இல்லையா? அந்த இடிப்பு நிலையை எடுத்தாலும் ஏகமாக இருக்கா இல்லையா? அந்த ஏகத்தை விட்டு வெளியே வந்துட்டோமா? அந்த ஏகத்துக்கு போய் வாரமா? ஏகத்துக்கு போய் வார நிலையா? ஏகத்துக்கு விட்டு வெளியே வரையும் இல்லை. நான் ஏகமா இருக்கேன் ஏகத்துக்கு போறோமா? இல்ல. அப்ப இன்னைக்கு என்ன நடந்த? அப்படியே இருக்கு. அதான் என்ன நடந்த? ஏன் அப்ப ஏகமா இருக்கேன் இல்லை? ஏகமாகவே இருக்கிற நிலை. சீரட்டியை பார்த்தோம்னா ஏகத்தை வந்தானே. அப்படி இல்ல, நான் என்னத்தை பார்க்கணும்? ஏகத்தை பார்க்கணும். அப்ப சிருட்டியை பார்த்த உடனே ஏகம் மறக்குது. சரியா? ஏகத்தை பார்த்த உடனே சிருட்டி. அப்ப இடையில என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இருக்கு. மறதி. ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ளனி ஏன் மறந்தாய் மனிதா? ஏன் மறந்தாய் மனிதாண்டு மனிதனை பார்த்து கேட்காக. ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ளனி ஏன் மறந்தாய் மனிதா? அப்ப ஏகத்தில மனிதன் எண்ணியா இருக்கானா? ஏகமா இருக்கான். அப்ப மனிதன் ஏகமா இருக்கான். அதே நேரத்தில எண்ணியாவும் இருக்கான். ஒரு சூரத்திலையும் இருக்கான். அப்ப சூரத்தை பார்த்த உடனே ஏகத்தை மறக்கான். ஏகத்தை பார்த்த உடனே சூரத்தை மறக்கான். என்னத்தை நீக்கணும்? இப்ப மறதியே அதை நீக்கி தெளிவை தேக்கணும். இதுதான் திக்கர் தந்த, நினைவுபடுத்த தந்த, ஞாபகப்படுத்த தந்த. இதுக்குத்தான் இதுதான் தரப்பற்றி. முகமது கனி, இப்ப நேத்த நான் ஒரு உறவாட்டத்துக்கு வந்தியா நீங்க? வந்தேன் சார். கடலுக்கே இருந்துகிட்டு கடலுக்கு குதிக்கணும்னு கேட்டா எப்படி இருக்கு? எப்படி அவருக்கு கடலுக்கே இருக்காரு, என்ன கேட்காரு? கடலுக்கு குதிக்கணும், எப்படி குதிக்கிறேன்னு கேட்காரு. என்ன அர்த்தம்? என்ன நடந்த? என்ன நடந்த பயணிக்கு? அவ்வளவு கடலுக்கு இருக்கிறத மறந்திருக்க. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்டா? மறதியே நிற்கிறதா, மறந்துகிட்டு இருக்கிறது நிற்கிறதா? எதெல்லாம் நமக்கு மறதியை ஏற்படுத்துதோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? ஏகத்தில இருக்கிறதா காணும். மறதி கடலுக்கு இருக்கிறதா கண்டிங்களா? மறதி நீங்கதா? சும்மா கடலுக்கு ஒரு மீனை கண்ட உடனே தண்ணிய மறந்துடுறீங்க. அப்படித்தானே? மீன் மறைஞ்ச உடனே இன்னைக்கு என்ன தெரியுது? தண்ணி தெரியுது. ஆனா மீன் நிக்கக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணியில அந்த மீன் நிக்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்படியேண்டா மீன் நிக்கிற இடத்தையும் சேர்த்து தெரிஞ்சிருக்கும். நீ நிக்கிற அந்த இடத்துல ஏகம் இல்ல, ஏகம் மீன்ல பட்டுக்கிட்டு இருக்கி. மீன் இருக்கிற இடத்த மீன் தான் இருக்கண்டா ஏகத்துல பார்க்கல.
ஏகத்திலும் தெரியும். அப்ப கடல் காட்சி எல்லாம் எங்க தெரியும்? தண்ணியில தெரியும். ஏகத்துல. அப்ப ஆழத்துல போய் இருந்து நீங்க பார்த்தா இவ்வளவு நாளும் பார்க்காத, இவ்வளவு நாளும் கேள்விப்படாத, இவ்வளவு நாளும் யாரும் செல்லாததை எல்லாம் உணர்வீங்களே. எந்த முடிஞ்சா கண்ணும் பார்க்காது. இந்த முகமது கனிட வீடியோ தெரியுதா? அடைச்சு வருது ஆ, கவலை இல்லை. தெரியும். இல்ல பேசுறது விளங்குது, வீடியோ வருது. இன்னொரு ஸ்டார் வீடியோ வரை எனக்கு அப்படிதான் வருது. நீங்க பேச எனக்கு நீங்க பேசுற ஸ்டக்காகி நின்று தான் வருது. உங்களோட வீடியோ எங்களுக்கு வரல, ஆனா நீங்க பேசுறது கிளியரா கேட்கு. உங்க வீடியோ என் வீடியோ என் நேரத்தில் சார். மற்ற வீடியோ வரல. சரி, அப்ப இப்ப ஏகமாகிறையா ஏகத்தில தரிக்கிறையா? ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்கிது செஞ்சா எண்ணி ஆகுவீங்க. ஏகம். அப்படி ஏகமாகக்குள்ள சரியா ஒரு 10 அடி ஆழத்துக்கு போகக்குள்ள கொஞ்சம் மேல அப்படி மேல பார்த்தா அலை அடிக்கிற மேற்பரப்பு தெரியுமா இல்லையா? தெரியும். ரைட். அப்ப மேற்பரப்பை பார்த்து தான் ஒரு அடி 2 அடி 3 அடி என்று போவீங்க. எப்ப மேற்பரப்பை பார்க்கறத விடுவீங்க? ஆழத்துக்கு போனோம். ஆழத்துக்கு போனா விடுவீங்க. ஆழத்துக்கு போக தேவையில்லை, ஒரு 100 அடி போனாலே விட்டுருவீங்களா இல்லையா? இப்ப மேற்பரப்புல பார்த்த எல்லாம் எங்க இழிக்கும்? ஆழத்துல இழிக்கும். அங்க எப்படி இருக்கேன்னு உணர்வீங்க, இங்க எப்படி இருக்கேன்னு கண்டிங்க. இவ்வளவுதான். இன்னைக்கு உணர்வீங்க, இன்னைக்கு கண்டிங்க. இப்ப நீங்க ஏகத்தில தரிச்சிருந்து ஏக நிலையில திக்ரு செஞ்சா, தியானம் செஞ்சா, இப்ப நீங்க சிருட்டிங்கிற இடிப்புல நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா சிருட்டிங்கிற இடிப்புல இருக்கிறதாக எங்களுக்கு தெரியும். நீங்க தான் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைங்கிற இந்த களிமாவை செல்ல தகுதியான ஆள். உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? மூக்குலிஹீன். இந்த களிமாவை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துட்டு நீங்கதான் வெற்றி பெறுவீங்க. அப்ப கடலுக்கு போய் காட்சி காண்ற நிலை வரணும்டா, காண்போனா என்ன செய்ய? கண்ணை மூடிக்கிட்டு தண்ணி எண்ணி ஆவது கண்ணுக்கு பிரச்சனை படுத்திடும். கண்ணை மூடிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் கண்ணை துறங்க. தண்ணி பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்கும். மறுக பார்த்தா கண் தெரிகிறது முழங்கும். தண்ணியில கண் படும், கண்ணில் தண்ணி படும். இனி தண்ணி தான் இருக்கும். கண் என்ன செய்யும்? கலைஞ்சிட்டு இருக்கும். காது என்ன செய்யும்? கலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் கலையும். அது நாதத்தில கதையும், இது பார்வையில கதையும், அது கேள்வியில கலையும், இது பேச்சில கலையும், நான் மூச்சில கலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இருந்துகிட்டா இருக்கேன், கலைஞ்சிக்கிட்டு இருக்கேனா? அப்ப அதான் அந்த அடையும். களிமா பொருளில் நீ கரைந்து விடு, கரைந்து விடு, ஹக்கோடு ஹக்காக ஒன்றிவிடு, ஹக்கோடு ஹக்காக ஒன்றிவிடு. இதுக்கு ஒரே ஒரு வழி களிமா. எந்த வழியாலையும் என்ன செய்ய? அதுவும் அந்த களிமா நம்முட தாய்ப்பாசையில, நமக்கு தெரிஞ்ச மொழியில, நமக்கு அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்று நமக்கு தந்தாலே, உயிரூட்டி நமக்கு அதை வெளியே கொண்டாந்து உயிருள்ள களிமாவை தந்தாலே, அதனாலதான் இன்றைக்கு நமக்கு சாத்தியம். இன்றைக்கு நமக்கு பிடிக்கிற இடம் வந்துருக்கு இல்லையா? களிமத்துல் ஹபீதா, கெட்ட களிமா. நாத்த களிமாவோட நாரி போயிருப்போம். இப்ப மணக்கிற களிமாவை பிடிச்சு மணத்துக்கிட்டு இருக்கோம். உலகமெல்லாம் மணக்கும். சரி, அப்ப இப்ப விளங்கிட்டா சஹி? அப்ப வேதத்துல முரண்பாடு இருக்கிறவன் என்ன செய்வான்? பல கருத்துடைய வசனங்களை தேடி பின்பற்றுவான். அவன் முரண்பட்டவன்.
அதுக்கும் ஒரே கருத்து தான். முகுக்கமுதான் உங்களுக்கோ சும்மா வைங்க. முகமது நபிக்கு ஜிப்ரீல் கொண்டாந்து ஒரு வசனத்தை இறக்கக்குள்ள இன்ன இறக்குற இந்த சொல்லுக்கோ பல கருத்திருச்சு, இன்ன இறக்குற இந்த சொல்லுக்கோ இன்னும் கருத்திருக்கி, இன்னும் இருக்கிற சொல்லுக்கு நீ தேடிப்பாரு, பல விஷயங்கள் இருக்கேன்டா உணர்த்தி கொடுத்த. இன்னைக்கு நின்றுக்கிட்டு அதெல்லாம் உணர்த்தி கொடுத்தாரா? அதெல்லாம் இன்னைக்கு அப்படி உணர்ற இல்லையா? அது அப்ப அவரு உணரக்குள்ள ஜிப்ரீல் இறக்கக்குள்ள ஒரு விஷயம் தானே இறக்கப்பட்டிருக்கும், ஒரு விஷயம் தானே உணரப்பட்டிருக்கும், ஒரு விஷயம் தானே அந்த உள்ளத்தில இறங்கப்பட்டு தெரிபட்டிருக்கும். அப்ப அது பல கருத்துடைய வசனங்களாக வந்தே அது அல்லாஹ்வே சொல்றான். முஹ்கமு என்கிறத சரியா, இந்த முஹ்கமு என்கிற விஷயம் ஒரே கருத்துடைய, முத்தஷாபியத்துங்கிறத அல்லாஹ் தான் அறிவானா. அதனுடைய கருத்து, உண்மையான கருத்தை அல்லாஹ் தான் அறிவானுங்க. அப்படி என்ன அல்லாஹ் அறிகிற நிலைக்கு போனோம்னா அது என்ன முத்தஷாபியத்தை அடிக்குமோ மூக்கமோ அடிக்கும்? விளங்குதா முகமது கணிக்கு? மூக்கமோ ஆயிடும். அப்ப மொத்தத்துல முஹுக்கமு தான் இருக்கி. அப்ப முத்தஷாபியத்தை என்ன சொல்றேன்டா, பல விஷயங்கோல இனி மொத்தத்தில உஸ்தாத் சொல்ற மாதிரி குர்ஆனின் ஒளி தோணா, அருள் திரு வசனம் பொருள் காட்டா. சிறுக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோணா, அருள் திரு வசனம் பொருள் காட்டா. சிறுக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோணா, அருள் திரு வசனம் பொருள் காட்டா. அப்ப அங்க என்ன இருக்கு? பல கருத்து தேடுறவங்ககிட்ட முத்தஷாபியத்தை சொல்லியா, நீ அதுக்கு இன்னும் கருத்து இருக்கேன்னு சொல்றவர்கள்ட்ட நாம ஒரு கருத்தை சொல்லலாம், ஒரு கருத்தை சொல்லலாம், ஒரு கருத்து, அது பல கருத்துடைய வசனம் தாண்டி. அப்ப என்ன இருக்கு? சிறுகிரிக்கு முத்தஷாபியத்து இருக்கு. குர்ஆன்ல ஒளி தோணல. அப்ப எல்லா இலாகையும் ஒரே இலாக ஆக்கி விட்டாரா என்று சொன்ன இடம் பல கருத்து இருக்கிற இடமா, ஒரு கருத்து இருக்கிற இடம்? ஒரு கருத்து இருக்கிற இடம். எப்படி பல கருத்து வசனம் இருக்கு? அந்த பல கருத்தையும் ஒரு கருத்தா தானே பாத்தீங்க. அவர் எல்லா இலாகையும் ஒரே இலாக ஆக்கி விட்டாரான்னு கேட்டவங்க பல கருத்துல இருந்தாலும் ஒரு கருத்துல இருந்தாளா, சிறுக்குல இருந்தாலும் தகுதியில இருந்தாளா? அவ சிற்குல இருந்த இன்னைக்கு இருந்து வெளிப்பட்டது. அதுக்கு மேல உடைச்சு பேசலாமா? நீங்க ரெக்கார்ட போட்டீங்க, நான் ஆரம்பம் ஹார்டா கொஞ்சம் பேசுவோம் தான் வந்து உட்கார்ந்து எடுப்போம். ஏன்னா நிறைய விஷயம் நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்க, கொஞ்சம் ஹார்டா எடுப்போம் பார்க்க அந்த ரெட் மார்க் பத்துது. அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டீங்க. அம்பியாக்களாகிய நாங்கள் உங்களை அறிவு தகமைக்கு பேச கற்பிக்கப்பட்டுள்ளோம். பேசிட்டீங்க. இந்த ரெண்டை மட்டும் போடாம விட்டுருந்தா இன்னொரு நெருப்பு தெரிக்கும். அப்படி விஷயத்தை எடுக்கலாம். இந்த எதிரிகள் நபிமார எதிர்த்த எதிரிகள் பேசின பேச்சு கூட இப்ப குர்ஆன்ல வந்திருக்குதானே. இப்ப அதையும் அல்லாஹ்வுடைய பேச்சா எடுத்தாதான் அந்த ஒரே கருத்து விளங்கும். என்ன ஓம் ஏன்னா அவன் தானே அதை பேச வச்சிருக்கான். அதுவும் அவர் ஒரே அல்லாஹ்வுடைய இலாகண்டு, உங்களுடைய இலாகு ஒரே இலாகண்டு அந்த இலாக கொண்டு போய் அப்துக்கு பாவிச்சாரா ரப்புக்கு பாவிச்சாரா? ஒரே இலாஹ் தானே அப்துக்கு தானே. அப்துக்கு பாவிச்சாரா? அவரு ரப்புக்கு அந்த வாஹிதுங்கிற சொல்ல கொண்டு போய் அவர் சென்னாலும் இலாகுங்கிற சொல்ல கொண்டு போய் எதுக்கு ஐனிக்கு வரும்? உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் ரப்புக்கு ரெண்டு அந்த ஐனிக்கு இலாக கொண்டு போய் அவர் எதுக்கு காட்டிக்காரு? ரப்புக்கு காட்டிக்க இறைவனுக்கு. அந்த ரப்பு என்கிற அந்த நிலையை தானே ஐனிக்கு அவர் காட்டியிருக்காரு. அந்த ரப்புங்கிற அந்த நிலையும் இப்ப என்ன நிலையா இருக்கி? ஏகம் அது இடிப்பு நிலை. அவனுடைய இடிப்பு நிலை. ரப்பு என்று இருக்கிறது இடிப்பு நிலையா இல்லையா? அது அழிகிற நிலையா? இல்ல. இல்லாமகிற நிலையா? இல்ல. அப்ப அவன் தன்னை உணர்ந்த அந்த நிலை நமக்கு என்னையா தெரியுது? பலதா தெரியுது. பலதா தெரியுது, சிருட்டிகளா தெரியுது. அதான் அவன் சொன்னான், உங்களுடைய இலாகு ஒரே இலாகுதான் என்றுதான். இலாகுக்கும் இலாகு வாஹிதா. அதுக்குள்ள அந்த சொன்னவர் நிக்காரா? இல்ல. அவர் எங்க நிக்காரு? இலாஹ் இல்ல. இலாகுல நிக்காரா? எங்க நிக்காரு? அவரு நம்முடைய இலாகு ஒரே இலாகுதான் என்று சொல்லிப்பாரு.
உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தானே, அவர் எங்க நிக்காரு? அவர் ஏகத்துல நிக்காரு. ஏகத்தில நின்று அவர் தன்னை நான் என்று உணர்ந்திருக்கிற இடிப்பை சொல்றாரு. அது ஒன்றுதான் என்று சொல்றாரு. ஒரு நிலைதான். ஐனைக்குத்தான் ரப்புடைய இடிப்பு நிலை இருக்கு இல்லையா? அப்துல் மிலிக்கு ரப்பு மிலிக்கு அதான இடிப்பு நிலை. அப்ப ரப்புடைய இடிப்பு நிலைக்கு என்ன செய்யறா? இன்னைக்கு இலாக பாவிக்க இவங்க எங்க நின்றுட்டு கேட்காக அந்த இலாகு ஆலிகத்தா தெரிகிற நிலையில நின்றுட்டு இவங்க கேட்கா. இவங்க இந்த ஆலிகத்துங்கிறத எதுக்கு பாவிக்காக? ரப்புக்கு பாவிக்காதா? இவங்க தெரிகிற இந்த தோற்றத்துக்கு பாவிக்காக. இவ தோற்றம் என்று சொல்லி இதுக்கு பாவிக்கல. அந்த பொருளை கண்டு பாவிக்காக. இது ஒரு பொருள், அது ஒரு பொருள், நிறைய பொருள் இருக்கே. அப்ப இது எல்லாத்தையும் இல்லாட்டி அந்த கௌபத்துல்லா இருக்கிற விக்கிரகங்கள் அது எல்லாத்தையும் லாத்து உஸா மனா எல்லாத்தையும் இவரு ஒரே இதாக ஆக்கி விட்டாரா? இது ஆச்சரியமா இருக்குன்னு நினைச்சாங்க. மறுக்கையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளையும் இல்லை. என்ன சொன்னீங்க? ஆச்சரியம் அறிக்கை, ஆச்சரியம் அறிக்கைதானே. இப்ப நாமளும் தான் இது எல்லாம் சேர்ந்து ஒரு இலாகுதான், இது ஒரு சிருட்டி தான் என்று சொல்றோம் இல்லையா? அப்ப அப்படி சொல்லக்குள்ள இப்ப உடனே ஒரு ஆச்சரியம் இருக்கின்றன. இவ்வளவு எல்லாம் சேர்ந்து ஒரு உண்டா கண்டிப்பா இங்க கேட்பாளா இல்லையா? இப்ப யாருங்க பாப்ப? அதே மக்களாக இருக்கும். அப்ப முரண்பாடு வந்துடுமே. அதே மக்களா இருந்து இதை கேட்கிறது யாரு? முரண்பாடு வரக்கூடாது வேத வசனத்தில். அப்ப அவர் உங்களுடைய இலாக ஒரே இலாக தான் செல்லவருக்கு விளங்குதா இல்லையா? யாரு கேட்காண்டில? அப்படி இல்லாம அந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்று சாட்சி சொல்லலாம். இப்ப நாம பூரணமா இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்று சாட்சி சொல்றேன்டா, ஏகமா இருக்கிற அந்த நிலையில என்னையெல்லாம் இருக்கோ அனைத்தும் வந்து அந்த நிலையும் உணர்ந்தா மட்டும்தான் சாட்சி சொல்லலாம். அந்த அனைத்துமா இருக்கிற எல்லாம் தான் எப்படி தெரியுது? இப்ப நமக்கு சிருட்டிகளா தெரியுது. தெரியுது எதுல? சிருட்டியில தெரியுது. இப்ப அனைத்துமா இருக்கிற நிலைங்கிறது இப்ப தெரிகிற நிலை மட்டும் இல்லை, வந்தது இருக்கிறது இனி வர இருக்கிற எல்லாம் தானே அனைத்துமா தெரியும். இப்ப தெரிகிற சிருட்டிகள்ங்கிற நிலையில அந்த மொத்தத்தையும் எப்படி பாக்காரு? ஏனென்றா உங்களோட இலாக ஒரே இலாக தானே அவர் செல்லக்குள்ள அந்த மொத்தத்தையும் ஒரே இலாக பார்த்து தானே செல்றாரு உணர்ந்து. இப்ப அந்த ஆலிகத்தை பார்த்துட்டு நிக்கிற அதே நிலையில உங்களுடைய இலாகம் ஒரே இலாக தானே செல்றாரு. அந்த சிறுட்டியர் அவர் பாக்குற உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உங்களுக்கிட்ட என்ன இருக்கி? உலகமே இருக்கு. அப்ப அந்த உலகத்தை நீங்க எந்நேரமும் உணர்ந்துகிட்டே இருந்தீங்களா அவர் சன்னை பார்த்தானே செடிப்பாரு. அங்க ஆலிகத்தை அவருவா தெரிகிறாரு. அப்படி ஆலிகத்தொண்டு இருக்க அவர்கிட்ட அவர்தான். அதைத்தான் உங்களுடைய இலாக ஒரே இலாகுதான் தெரியாது. அவர் எங்க நிக்காரு? அப்படி நிக்கிறவர் எங்க நின்று அதை உணர்வார்? ஒரே இலாக ஏகத்தில நின்று அவர் நான் நின்று தன்னை உணர்ந்திருக்கிற நிலை இல்லல்லா. புரிபடுதா? புரிபட்டுச்சா? புரியுச்சா? சரியா முகமது கனி புரியுச்சா? மைக் ஆஃப் லைக். அந்த மக்கள் எங்க நின்றுகிட்டு என்ன கேட்காக? இவரு ஏகம் என்று சொல்லி இவரு தரிப்பட்டு காண்போனுங்கிற நிலையில நிப்பாரா இல்லையா? நிக்கிற அந்த காண்போனுங்கிற நிலைக்குள்ள அந்த மக்கள் நின்று கேட்காக. அப்ப அதுக்குள்ள நின்று எல்லா இலாக ஒரே இலாக ஆக்கி விட்டாரா? அவர் எல்லாம் இருக்கா இன்னைக்கு? இவர் ஒரே இலாக ஆக்கினாரா? இல்ல ஒரு இலாகு தான் இருக்கா? ஒரு இலாகு தான் இருக்கு. அந்த இலாகு அல்லாஹ் இருக்கிற அவனுடைய சொந்த இருப்பு. அதான் இலாகு என்று ரப்புக்கு பாவிச்சாருங்க. ஏன் அதை உங்களுடைய என்று பாவிச்சாரு? அதுலதானே அவளும் இருக்காரு. உங்களுக்கு தான் இருக்கின்றார், அவர்கிட்ட இல்லையே. அவர்களுக்குத்தான் சொல்றாரு உங்களுடைய இலாகு ஒரே இலாகுதான். அவங்க பலதா கண்டுகிட்டு இருக்கார். அப்ப அவங்க யாரை பார்த்திருக்கணும்? பலதை பார்க்காம தன்னை பார்த்திருக்கணும். தன்னை பார்த்தா நான் தான் நீ எல்லாமா தெரிகிறேன் அவர் குடிச்சிருந்தாரண்டா. இப்ப எத்தனை இலாகி? ஒரு இலாக. அவர் எங்க நிக்காரு? இப்ப சொல்றவர் எங்க நிக்காரு? ஏகத்தில். எல்லாத்திலையும் இல்ல,
ஏகத்துல நிக்க ஒரு இலாவுக்கையும் இல்லை அவர். ஒரு இலாகு என்று சொன்ன அதுக்குள்ளேயும் இல்லை. எல்லாம் வண்டி சொன்னாலே ஓ அதுக்குள்ளேயும் இல்லை அவர். அவர் தன்னை உணர்ந்திருக்கிற இனிப்பு. அதை எப்படி ஒரு இலாக என்று சொல்றது? அதை எப்படி எல்லாம் என்று சொல்றது? என்ன சுத்தமா தந்த வேத வசனங்கள். எந்த முரண்பாடுமே இல்லாத வசனங்கள். ரெக்கார்டை போட்டுத்தானே இருக்கிறீங்க, கேளுங்க. கேட்டா உங்களுக்கும் குடிப்படும். வாங்க மபாரிஸ், வாங்க. பாரிஸ் வந்திருக்கி, மபாரிஸ் வந்திருக்கி, நசர்னால வந்திருக்கி, ரிஃபாய் கலீல், ரிஃபாய் எல்லாரும் ஆழ்ந்து போய் கேட்டுட்டு இருக்கா போல. ஆழ்ந்து கவனிக்க துவங்கிருக்காங்க. ஆழ்ந்து கவனிக்க, ஆழ்ந்து கவனிங்க. அவன்கிட்ட பேச்சு தான் கேட்கும். தஸ்கீர் மீக்காரு பாத்தீங்களா? ஆழ்ந்து கவனிச்சா யார்கிட்ட பேச்சு தம்பி கேட்கும்? நாங்க ஆழத்துக்கு போய்த்தோம். விளங்குது? ஆழ்ந்து கவனிச்சா அவன்கிட்ட பேச்சு கேட்கும். மேலோட்டமா கவனிச்சா அந்த தஸ்கீர் பேசுற மாதிரி கேட்கும், சஹி பேசுற மாதிரி கேட்கும், என்ன பானு யாரு முகமது கானி பேசுற மாதிரி கேட்கும், ரைஞ்சாஜா பேசுற மாதிரி கேட்கும். அப்ப நாம இப்ப ஆழ்ந்து கவனிக்காம முத்தசாபியத்தை பின்பற்றாக்கள் முகுக்கமுவ பின்பற்றுறதுக்கு நாம வேதத்தை துறக்க தேவையில்லை. வேகமா இருக்கிற உள்ளத்தை துறந்து பாருங்க, ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. நீங்க முகுக்கமுவோன்னு இருவீங்க. எங்க இருக்கிப்ப குர்ஆன்ல அச்சிலே அருகி. அப்ப இப்ப நமக்கு ஒவ்வொருத்தரும் பேசுற மாதிரி வழங்குது. அவர் ஏன் அப்படி பேசுறாரு, இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு சிந்திக்கும். இந்த பேச்சு எல்லாம் அவனுடைய பேச்சா தெரிஞ்சா எப்படி சிந்திப்போம்? இந்த பேச்சு ஏன் இன்னைக்கு வரணும், ஏன் இவன் எனக்கிட்ட இந்த பேச்சை சொல்லணும், நான் ஏன் இதை சொல்றேன்? அண்ணா அண்ணா இப்ப இன்னைக்கு மலக்குத்தான் நிப்பாரு, மனுஷன் நிக்க மாட்டான். அப்போ இன்றைக்கு எத்தின மலக்கு உங்கள்கிட்ட வந்து போனாங்க, கண்டுபிடிச்சிங்களா, உணர்ந்தீங்களா? நீங்க பிஸி, உலகம் விடுவதில்லை. அதுக்காக நான் ஒரே அடி உலகத்தை விட்டு போட்டு இந்த நிலைக்கு வாங்க சொல்றேன். அன்றாட செயல்களோடு உங்களோட உள்ளத்தை ஆனந்தமா வச்சுக்கங்க. அவனோட இரண்டற்றிருங்க. எங்களுக்கு இஞ்சினாங்க உலகத்தோட ஓணும் என்றாலும் பிறலுங்க தான். ஆனா அவனோட இருங்க. கடலுக்கு இருந்துகிட்டு கடல்ல குதிக்க கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப எந்திரிச்சு ஒண்ணு பண்ண அவரை கொண்டாந்து உண்மையான கடல் இருக்கே இந்த பௌதிகமா வாங்க தம்பி அதெல்லாம் தள்ளி விடணும். இதுக்கு மேல நீங்க ஏகத்துல தரிக்கல, ஆயக்கில்ல, ஏகத்தை உணர மாட்டீங்க, ஏகமா இருக்கிற நிலையில இருக்க மாட்டீங்க. என்ன இதுலயாவது மூழ்கி என்ன செய்யுங்க, இனி அதைத்தான் செய்யணும். அதுக்கு பிறகுதான் ஞானம் பிறக்கும். அப்ப இப்ப முகுக்கமுவோட இருக்கிறீங்களா, முத்தசாபியத்தோட இருக்கிறீங்களா? இன்றைக்கெல்லாம் முகுக்கமோட இருந்து உங்களுக்கு அல்லாஹ் என்ன அறிவிச்சான்னு சொல்லுங்களேன். உண்டு நான் இப்ப பாருங்களேன், எனக்கு அல்லாஹ் தான் பேசினதாக அறிவிச்சான். எல்லா இலாகையும் ஒரே இலாகுதானா ஆக்கிச்சாருன்னு அல்லாஹ் பேசினதா எனக்கு இன்றைக்கு அறிவிச்சான். உங்களுக்கு அப்படி ஏதாவது அறிவித்தல் வந்துச்சா? விளங்குத? இப்ப விஷயம் எங்க இருக்கேன், இருட்டுக்க போய் ஒரு மூளையில குந்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தஸ்பமணி உருட்டுறதுல விஷயம் இல்லை. அதெல்லாம் பழைய முதல் ஆரம்ப பிள்ளைகள். நீங்க ஆழத்துல போய் என்ன செய்யுங்க, உங்களோட நீளத்தை பாருங்க, அளந்து முடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு வெளியே ஒரு தலையங்கம் பார்த்தியா? நெருப்பை நான் என்று உணர்ந்தவனும் உடலை நான் என்று உணர்கின்றவனும் உண்மை காண முடியாத மூடன், மாய்கை விபரம் புரியாத மடையன். எல்லாருக்கும் தலையங்கம் அந்த மாதிரி
இப்ப நான் எடிட் ஆகி நான் இதாயிட்டு இருக்கு இப்ப வரும். விஷயம் விளங்குதா சஹி தஸ்கீர்? ம். எங்க இடிக்கு விஷயம் மூக்க முக்தசாபியத்தை எங்க இருக்கு? இப்ப எல்லா இலாகையும் ஒரு இலாக ஆக்கி விட்டாராங்கிறது எல்லா இலாகம் என்றும் அவனுக்கு தானே தெரிஞ்சிச்சு. ஆஹ் பார்ப்பவன் அவனா வேற யாரும் ஒருத்தன் இருந்துகிட்டு பார்க்கலாமா? அவன் தான் இருந்துட்டு பார்க்கலாம். அப்ப அவனோட பார்வை இல்லாத இடம் இருக்கா? இல்ல. அப்ப அவனோட பார்வையில அவன் எல்லாமாக இருக்கிறதும் அவனுக்கு தெரியாதா? அவனோட பார்வையில சஹி ஓ. அவன் எல்லாமாக இருக்கிறதும் தெரியாதா? தெரியுதானே? சரி. அப்படி என்றா அவனோட அகதுடைய நிலையில அவன் எப்படி இருக்கான்? அனைத்தும் அடிக்கான். அந்த அனைத்துமா இருக்கிற அனைத்தும்ங்கிறத என்ன சொல்றாங்க அறிவிங்களான்னு கேட்காரு. அறிவியலும். அப்ப அகதி என்கிற நிலைக்கு போயிட்டா, ஏகம் என்கிற நிலைக்கு போயிட்டா அதோட முடிஞ்ச விஷயம் அங்கதான் ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பம். அங்க இருந்துதான் அடுத்த அதான் தலைவாசல். அதுக்குத்தான் முதல் அந்த உள்ளத்தை கொண்டு போய் ஏகம் என்று அந்த ஏகத்திலே நிலைக்க வைக்கணும். இப்பதான் அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கு கிடைக்காது. இப்பதான் பரிசுத்தமாக்கப்பட போகுது. இப்ப தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமா அவர், பரிசுத்தமான களிமா அவர். அந்த பரிசுத்த களிமா உணரப்படும். இப்ப உணரப்படுற இடத்துக்கு வந்தா இங்க இருக்கு முத்தசாபியத்தை. முத்தசாபியத்தை தெரிஞ்ச எல்லாம் இப்ப என்னையா தெரியும். ஊக்கமா. அப்ப தேடி அந்த முத்தசாபியத்தை எடுக்கிறவங்க எங்க போவாலாம்? அந்த அந்த வசனத்தை எடுங்க, தேடி பின்பற்றுவாளாம். உங்களுக்கு லேசா உடைக்கித்தாரு. பாட்டு பேச்சு மற்றது என்ன இது குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் ஐநீக்கு எடுக்கிற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணும். ஆனா இதுல முக்கியமா ஒஸ்தாயிட பேச்சுக்கள் இருக்கே, முக்கியமான கட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு அடிச்ச உடனே எடுக்கிற மாதிரி வரும் நமக்கு. அதாவது தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள் இருக்கின்றன. பழைய தர்ஜுமாக்கள் இல்லையா? இதான இன்னைக்கு இப்ப பழசி முதல் வந்த அதுகள் இல்லையா? இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். அடுத்தது முழுமையான பொருள் தெரிய முடியாத வசனங்களும் இருக்கின்றன. எவர்களுடைய உள்ளங்களில் சரியா, எவர்களுடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருளுடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். எனக்கு தேவை இன்னைக்கு தேடி பின்பற்றுவார்கள். தேடி பின்பற்றும் குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர்.
அப்ப அதுவும் என்னையா இருக்கு, முகக்கமுகத்தான் இருக்கு. ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாவை தவிர ஒருவரும் அறிய மாட்டார். ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாவை தவிர ஒருவரும் அறிய மாட்டார். உறுதி மிக்க கல்விமான்களோ, அதடுங்க அங்க, இதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எப்படி நம்பிக்கை இது? உறுதிமிக்க கல்விமான்களோ, அனைத்தும் எங்கள் இறைவிடமிருந்து வந்தவைதான் என்று கூறுவார்கள். அறிவுடையவர்கள் தவிர மற்ற எவரும் நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். அந்த மாதிரி. அப்ப நீங்க தேடி பின்பற்றுவதெல்லாம் முத்தசாபியத். நான் என்று பின்பற்றி பாருங்க, எல்லாம் முகக்கமுக தெரியும். இதோட சுருக்கி தரலாமா? என்ன தஸ்கி? இல்ல. நல்லா சுருக்கியாச்சுவா. தேடி பின்பற்ற எல்லாம் முத்தசாபியத். நீங்க நான் என்று பின்பற்றி பாருங்க, எல்லாம் முகக்கமுக தெரியும். அதை தேட தேவையில்லை. நான் என்று சொல்லி பின்பற்ற தேடணுமா உணரணுமா? உணரணும். அதுதான் நம்முடைய தரீக்கா. வெற்றி பெற்றவர்களின் பாதை. நல்லடியார்கள் என்ன செய்வாங்க? அதை ஈமான் கொள்வாளாம், என்ன செய்வாளாம்? அது இறைவனிடமிருந்து வந்ததுதான், அது மக்கள் செல்லல, அவன் தான் செல்லிருக்கான் என்று செய்கிறார். அப்ப அவங்க ஆழ்ந்து கவனிச்சிருக்காரு, காண்போன்ல நின்று பார்த்திருக்காரு இல்லையா? மேலோட்டமா பார்க்கல, காண்போனுக்குள்ள ஒருத்தர் நின்றுகிட்டு பார்க்கல, அவங்க தேடி பின்பற்றாங்க. புத்தசாபியத்தை அவங்க மக்கள் அண்ணா அப்படி பாத்தீங்களா எப்படி கூறுகிறான்? எல்லா இலாகும் பச்சை முஷிரிக்கில் இருந்திருக்கிறான். இப்ப நாமே அப்படித்தான் சொல்லுவோம், நமக்குதான் தெரியும் அங்க முஷிரிக்கா இருந்தவன் யாரு. அப்ப அதனால இது போதும் நமக்கு. என்ன ஒன்று ஆழமா போறதுக்கு ஆழமான கேள்விகள் ஒன்றும் இல்லையே. அப்ப இப்ப உறவாட்டம் எப்படி போகுது? இப்ப கொஞ்ச நாளா சூடா போகுதுவா? சரி.